அந்த வகையில் நாமல் ராஜபக்ச அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். ஒரு சர்வதிகார ஆட்சி போக்கொன்று இங்கே இருக்கின்றது. அந்த சர்வதிகார ஆட்சி கீழே தான் நாங்கள் இருக்கின்றோம். இதே மாதிரி அவர்களுடைய ஆட்சியில் பார்க்கின்ற பொழுதும் கூட இந்த தமிழ் தேசியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக கதைத்தாலோ அல்லது நினைவேந்தல்களில் சில விஷயங்களை நாங்கள் பேசுகின்ற பொழுதோ அல்ல நினைவேந்தல்களில் நடத்துகின்ற பொழுது அங்கே ஏற்படுகின்ற சில சிக்கல் நிலைமைகள் காரணமாக பலரும் கைது செய்யப்பட்டது அவர்களுடைய ஆட்சி. அந்த வசீம் தாயுதீன் சம்பந்தப்பட்ட விடயத்தில் முதல் ஜோசியர் ராஜபக்ச தான் அவருடைய பேர் தான் அடிபட்டிருந்தது. பிறகு அடுத்த கட்டமாக அவருடைய அம்மாவினுடைய பெயர் அடிபடுகின்றது. அம்மா ஏற்கனவே ஒரு அறக்கட்டளை நிலையம் ஒன்று வைத்திருந்தார், ஒரு மக்கள் சேவையாற்று நிலையம் என்ற பெயரில் வைத்திருந்தார்கள். அது மக்கள் சேவையாற்றிட்டா இல்லையான்றதை இனி வருகின்ற காலங்களில் தான் தெரியும். ஏற்கனவே இன்னொரு விதத்தில் ஒரு விமர்சனம் ஒன்று இருக்கின்றது. அதாவது நாமல் ராஜபக்ச அவர்களுடைய தரப்பினர் இந்த வசீம் தாயுதீன் அவர்களை சித்திரவதைக்குள்ளாக்கி கொலை செய்திருந்தார்கள். என்னுடைய வழக்குகள் மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அது சம்பந்தமான விசாரணைகள் நடந்தால் அடுத்த கட்டமாக நாமல் ராஜபக்ச, ஜோசித ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, கொடபாய ராஜபக்ச, பசில் ராஜபக்ச இவர்களுடைய பழைய வழக்குகள் மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அது மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கிற வழக்காண்டு கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கின்றது. அதாவது குறிப்பாக இந்த ஜோசித ராஜபக்சனுடைய ஊழல் வழக்குகள், அவர்களுடைய கட்டடம் நிறுவனங்கள் சம்பந்தமான ஊழல் வழக்குகள், நாமல் ராஜபக்சனுடைய கிரிஷ் நிறுவனம் சம்பந்தமான வழக்குன்னு அடுக்கிக் கொண்டே போகலாம். குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச, கொடபாய ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச இன்னும் இந்த 3 பெரிய நபர்களும் தண்டனையை நோக்கியே நகர்த்தப்படவில்லை. சாதாரண கைது என்ற ஒரு நிலைமைக்கு கூட வரவில்லை இந்த ஆட்சியில். மீண்டும் இந்த காப்பாற்றப்படுகின்ற விடயத்தை அவர்கள் செய்கின்றார்களா? அப்படி செய்ய வேண்டும் என்றால் ஏன் இப்படியான ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் தோற்றுவிக்க வேண்டும்? வணக்கம். இன்றைய தினம் சாகர காரியவசம் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் சம்பந்தமான ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பொது வழியில் முன்வைத்திருந்தார். அந்த கருத்தை முன்வைத்ததன் காரணமாக அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டிருந்தார். நாங்கள் காணொளி எடுக்கின்ற இந்த நேரம் அளவில் அவர் நீதிமன்றத்திலேயும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். ஆக இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர் பொது வழியில் ஒரு கருத்தொன்றை முன்வைக்கிறார். அதாவது போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் சம்பந்தமான ஒரு நிலைப்பாடு. அதாவது இதற்கு முதல் இருந்த 3 போலீஸ் மா அதிபர்களுடைய நிலைமை துரதிர்ஷ்டவசமாக மாறி இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த போலீஸ் மா அதிபர்களுடைய கைதாக இருக்கட்டும், ஒரு போலீஸ் மா அதிபர் இறந்த விஷயமாக இருக்கட்டும், சிடி விக்ரம் ரத்ன அவர்கள், அப்ப இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது துரதிர்ஷ்டவசமான நிலைமையில அவர்கள் மாட்டி இருக்கின்றார்கள் என்ற கருத்தினை கூறி அதற்கு பிறகு என்ன விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் என்று பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு பணி செய்த கொண்டே தொடர்ந்தும் இந்த போலீஸ் மா அதிபர் இருந்தார் என்றால், அதாவது மக்களுடைய பணிகளை செய்யாம அரசாங்கத்துக்கு பணி செய்கிற நபராக இருந்தார் என்றால், இந்த 37வது போலீஸ் மா அதிபரை கூட பொதுமக்கள் வீதியில போட்டு அடிப்பது அல்லது பொது வழிகளில் போட்டு அடிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற ஒரு விமர்சனத்தை சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட இந்த விஷயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இது ஒரு கொலை மிரட்டல் போன்ற ஒரு பாணியில தான் அமைகின்றது. அதாவது போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்களுக்கு நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக ஒரு கொலை மிரட்டலை சாகர காரியவசம் அவர்கள் செய்திருந்தார் என்கிற அடிப்படையில் தான் இது வருகின்றது என்று விசாரணை நடத்தப்பட்டு இப்போ நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டதார். கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இது சம்பந்தமாக தொடர்ந்து பொதுஜன பெரமுனனுடைய ஆதரவாளர்கள் தங்களுடைய விமர்சனங்களை தெரிவித்து வரதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அந்த வகையில் நாமல் ராஜபக்ச அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். ஒரு சர்வதிகார ஆட்சி போக்கொன்று இங்கே இருக்கின்றது. அந்த சர்வதிகார ஆட்சி கீழே தான் நாங்கள் இருக்கின்றோம் இந்த ஒரு கருத்தை முன்வைத்தாலே உடனடியாக கைது செய்கிறது என்ற அடிப்படையில் பார்க்கலாம் என்ற விதத்தில் அவர் சொல்லியிருந்தார். இதே மாதிரி அவர்களுடைய ஆட்சியில் பார்க்கின்ற பொழுதும் கூட இந்த தமிழ் தேசியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக கதைத்தாலோ அல்லது நினைவேந்தல்களில் சில விஷயங்களை நாங்கள் பேசுகின்ற பொழுதோ அல்ல நினைவேந்தல்களில் நடத்துகின்ற பொழுது அங்கே ஏற்படுகின்ற சில சிக்கல் நிலைமைகள் காரணமாக பலரும் கைது செய்யப்பட்டது அவர்களுடைய ஆட்சியில் கைது செய்யப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அவர்கள் இப்பொழுது இந்த சர்வதிகாரம் சார்ந்த விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றார். இது இவ்வாறு கேட்க ஒரு பக்கத்தில் இந்த வசீம் தாயுதீனுடைய படுகொலை சம்பந்தமாக நாமல் ராஜபக்ச அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார். இந்த வசீம் தாயுதீன் சம்பந்தப்பட்ட விடயத்தில் முதல் ஜோசியர் ராஜபக்ச தான் அவருடைய பேர் தான் அடிபட்டிருந்தது. பிறகு அடுத்த கட்டமாக அவருடைய அம்மாவினுடைய பெயர் அடிபடுகின்றது. அம்மா ஏற்கனவே ஒரு அறக்கட்டளை நிலையம் ஒன்று வைத்திருந்தார், ஒரு மக்கள் சேவையாற்று நிலையம் என்ற பெயரில் வைத்திருந்தார்கள். அது மக்கள் சேவையாற்றிட்டா இல்லையான்றதை
இனி வருகின்ற காலங்களில் தான் தெரியும். மக்கள் சேவை மையம் ஒன்று இருந்தது. அந்த மையத்தினுடைய ஜீப் வாகனத்தை தான் அந்த குறிப்பிட்ட ஜீப் வாகனம் தான் இந்த வசீம் தாயினுடைய காரை பின்தொடர்வதற்காக பயன்படுத்தப்பட்டது என்கின்ற அடிப்படையில் தங்களுடைய அம்மாவினுடைய பேர் அடிபட்டிருந்தது. அந்த நேரத்தில் மஹிந்த ராஜபக்சனுடைய பேர் அடிபட முடியாதுன்ற காரணத்தினால் அடுத்ததாக வந்த பேர் என்று பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் நாமல் ராஜபக்ச அவர்களுடைய பேர் அந்த இடத்துல பேசுபொருளாக மாறியிருந்தது. அப்படித்தான் இந்த வழக்கு என் பக்கம் சாய்ந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி ஆதாரங்கள் நிறைய இடங்கள் இருக்குது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை ஊடக வழியில நீங்கள் நேரடியாக வெளிப்படுத்தலாமே என்ற விஷயத்தை தெரிவித்து இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். சரியான பாதையில் இந்த விஷயங்கள் எல்லாம் நகரவில்லை என்கின்ற ஒரு விமர்சனத்தை இந்த வசீம் தாயிதின் படுகொலை சம்பந்தமான விடயத்தில் சரியான முறையில் நகரவில்லை என்ற அடிப்படையில் பேசியிருந்தார். ஏற்கனவே இன்னொரு விதத்தில் ஒரு விமர்சனம் ஒன்று இருக்கின்றது. அதாவது நாமல் ராஜபக்ச அவர்களுடைய தரப்பினர் இந்த வசீம் தாயிதின் அவர்களை சித்திரவதைக்குள்ளாக்கி கொலை செய்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரே விளையாட்டுத் துறையில் இருக்கிறபடியா, அதாவது ரஃபி என்கின்ற ஒரே விளையாட்டுத் துறையில் இருக்கிறபடியா இந்த பிரச்சனை ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு விளையாட்டு சார்ந்த முரண்களால் தான் இந்த விடயங்களே ஏற்பட்டது என்ற விடயத்தில் இன்னொரு விமர்சனம் இருக்கின்றது. அது சம்பந்தமான விசாரணைகளும் இப்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. ஆக இப்பொழுது இந்த பொதுஜன பிரமனுடைய ஆதரவாளர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுதோ அல்லது நாமல் ராஜபக்சனுடைய பழைய வழக்கல் சார்ந்த விடயத்தில் விமர்சனங்கள் வர்றதுக்கோ காரணம் என்ன என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று பெறுகின்றது. அதற்குரிய காரணம் என்னன்னு நாங்கள் கொஞ்சம் இங்கால தள்ளி வந்து பார்த்தால், ஜோன்சன் பெர்னாண்டோ அவர்களுடைய ஏற்கனவே அமைச்சராக இருந்த ஜோன்சன் பெர்னாண்டோ அவர்களுடைய வழக்குகள், அதாவது 5 அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டப்பட்ட 5 வழக்குகள் சம்பந்தமான விடயங்களை மீள விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக இந்த விடயங்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டால், ஜோன்சன் பெர்னாண்டோனுடைய வழக்குகள் மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அது சம்பந்தமான விசாரணைகள் நடந்தால், அடுத்த கட்டமாக நாமல் ராஜபக்ச, ஜோசித ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, கொடபாய ராஜபக்ச, பசில் ராஜபக்ச இவர்களுடைய பழைய வழக்குகள் மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படும். இங்க ஒரு ஆட்சி மாறுகின்ற பொழுது சில வழக்குகள் மீண்டும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது என்றால் அதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா, முன்னே ஆட்சியில சரியான விசாரணை இல்லை என்ற அடிப்படையில், அது மட்டும் இல்லாமல் சிலர் காப்பாற்றப்பட்டிருப்பார்களோ என்கின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் மீண்டும் இவையெல்லாம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஆக முன்னே வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வழக்குகளில் பெரும்பாலான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற அடிப்படையில் மீண்டும் இவர்களுடைய, அதாவது வசீம் தாயிதினுடைய விடயம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அடுத்த கட்ட நகர்வுகளில் என்ன நடக்க போகுது என்ற ஒரு கேள்விகள். அது மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கிற வழக்காண்டு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய இருக்கின்றது. அதாவது குறிப்பாக இந்த ஜோசித ராஜபக்சனுடைய ஊழல் வழக்குகள், அவர்களுடைய கட்டடம் நிறுவனங்கள் சம்பந்தமான ஊழல் வழக்குகள், நாமல் ராஜபக்சனுடைய கிரிஷ் நிறுவனம் சம்பந்தமான வழக்குன்னு அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆக இந்த வழக்குகள் மீண்டும் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது அடுத்த கட்டமாக இவர்களுடைய நகர்வுகள் எவ்வாறு இருக்க போன்றன என்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஆனால் எது எவ்வாறாக இருந்தாலும் கூட இவை அடுத்த கட்டமாக ஒரு கைதை நோக்கி நகருமா என்ற ஒரு கேள்வி. ஏனென்றால் பெரிய அளவில் ஜோசித ராஜபக்ச அவர்கள் அரசியல் பரப்பில் பேசப்படையில்லை, ஆனால் அவர் தான் கைது செய்யப்படுகின்றார். தெளிவாக கவனிக்கணும். அதே மாதிரி இந்த அவர்களுக்கு சார்பான சில நபர்கள் என்று சொல்லக்கூடிய அல்லது அவர்களுக்காக முந்தி வேலை செய்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வசந்த கருணாகர் உட்பட ஒரு சிலர் கைது செய்யப்படுகின்றார்கள். ஆனால் அவை பெரிய அளவு தண்டனையை நோக்கி நகர்கிறான்னு கேட்டீங்கன்னா இல்லை, பிணையிலே விடுவிக்கப்படுகின்றார். காரியவசம் கூட கைது செய்யப்பட்டிருந்தார். அடுத்த கட்டம் இப்பொழுது பிணை வழங்க போகிறார்கள் என்ற கேள்விதான் இப்ப மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. என்றால் பொதுஜன பிரமுன சார்ந்து கைது செய்யப்படுபவர்கள் எல்லாம் அடுத்த கட்ட பிணைக்கான நபர்களாகத்தான் மாறி இருக்கின்றார்கள். பெரும்பாலும் இன்னுமே பிணை வழங்கப்படாமல் இருக்கிறா சுரேஷ் செலை மற்றும் பிள்ளையா பயங்கரவாத தடை சட்டம் என்ற விடயத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டதால் இவர்களுக்கு சிக்கல் நிலைமைகள். ஆக இங்கே ஒரு பெரிய விடயம் ஒன்று விரிகின்றது என்று பார்த்தீங்கன்னா, இந்த சாதாரணவர்களுடைய ஊழல் வழக்கல் சார்ந்த விஷயத்தில் இவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது பிணையில வெளியில வாரது ஒரு சாதாரண நிலைமையாகத்தான் இருக்கின்றது. இதுல இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் பார்த்தீங்கன்னா, இன்னமுமே மிகப்பெரிய நபர்கள் இன்னும் தண்டனையை நோக்கி நகர்த்தப்படையில்லை. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச, கொடபாய ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, இன்னும் இந்த 3 பெரிய நபர்களும் தண்டனையை நோக்கியே நகர்த்தப்படவில்லை. சாதாரண கைது என்ற ஒரு நிலைமைக்கு கூட வரவில்லை இந்த ஆட்சியில் என்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் இந்த காப்பாற்றப்படுகின்ற விடயத்தை அவர்கள் செய்கின்றார்களா? அப்படி செய்ய வேண்டும் என்றால் ஏன் இப்படியான ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் தோற்றுவிக்க வேண்டும் என்ற தொடர்ந்துமே இந்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. விசாரணைக்காக அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த கட்டம் நோக்கிய நபர்கள் எவ்வாறு இருக்கின்றன என்ற கேள்வியை கேட்டால் அடுத்ததாக வர பதில், இவை சுயாதீன நிறுவனங்களுடைய வேலை,
அப்போ சுயாதீன நிறுவனங்களுடைய வேலை என்றால் எங்கள் ஆட்சியில் இந்த சுயாதீன நிறுவனங்களை நாங்கள் சுயமாக இயங்கி விட்டு கொண்டிருக்கின்றோம் என்கிற ஒரு பதில் அவர்கள் சொல்றதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆக இப்படி சுயாதீன நிறுவனங்களை சுயமாக இயங்க விடுவதென்றால் பொது வழிகளில் ஒரு நிறைவேற்றுத்துறை தலைவர் ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார், யாராவது ஒரு ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படலாம் என்று. அப்ப இங்க சுயாதீன நிறுவனங்களுடைய வேலைகளை அவர்கள் செய்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தானே வரும். அப்பையும் சுயமாக இணங்க விடவில்லை என்ற ஒரு விமர்சனம் வரும். அதே மாதிரி இந்த நீதிபதிகளினுடைய பதவி காலத்தை அதிகரித்தல் என்கின்ற ஒரு விடயம் பேசப்படுகின்ற பொழுது அங்கேயும் சுயாதீன நிறுவனங்களுடைய சுதந்திரம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று பலரும் தங்களுடைய விமர்சனங்கள் முன்வைத்திருந்தார்கள். சட்டத்தணிகள் சங்கத்திலிருந்து கூட விமர்சனங்கள் வந்திருந்தது. ஆக இப்படியான ஒரு சுயாதீன நிறுவனங்களை இவர்கள் சுயமாக இயங்க விடவில்லை என்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம். ஆனால் இப்படியான உடையத்துக்கு ஏன் இன்னும் பெரிய தலைகள் கைது செய்யப்படவில்லை என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது அவர்கள் சுயாதீன நிறுவனத்தின் மூலமாக அந்த விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு, இதில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்கின்ற பதிலை லாபகரமாக சொல்லிவிட்டு நகர்றதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இப்போ நாங்கள் கேட்கிற கேள்வி என்னென்றால், சுரேஷ் செலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார், அதே மாதிரி பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார், இவர்கிட்டையும் இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய இருக்குன்னு நீங்களே சொல்லி இருக்கின்றீர்கள். ஆக அடுத்த கட்டமாக இந்த குறிப்பிட்ட பிரதான சூத்திரதாரி என்று நீங்கள் சொல்கின்ற நபராக இருக்கின்றவர்களோ அல்லது ஒரு ஆட்சி மாற்றத்துக்காகத்தான் இது வந்திருக்கின்றது என்று சொல்கின்ற நபராக இருக்கின்ற அந்த குறிப்பிட்ட நபரை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்கின்ற கேள்வி. அப்ப சரியான விசாரணைகள் நடக்கின்றது என்றால் அடுத்த கட்ட கைது யாருடையதாக இருக்க போன்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். இன்னுமே சில விஷயங்கள் நிரூபிக்கப்பட இல்லை, அதற்கான சாட்சியல் ஆதாரங்களை இவர்கள் கொடுக்கல என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். ஆனால் ஒரு வழக்கு சம்பந்தமான விடயம், அதாவது நீதிமன்றமே ஒரு தீர்ப்பளித்திருந்தது, நாடை வங்குரோத் நிலைமைக்கு கொண்டு வந்தவர் கோட்டபாய ராஜபக்ச என்ற அடிப்படையில் அந்த பொருள்பட. ஆகவே அதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? இனிமே அவரும் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கின்றார். ஆக இப்படியா பல கேள்விகள் இருந்தது. உடனடியாக இந்த உயிர்த்த நேர தாக்கல் சம்பந்தமான விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஒரு ரிட்மெண்ட் ஒன்றை தாக்கல் செய்கிறார், தன்னை பயங்கரவாத தடுத்த கைது செய்வதை தடுக்க கோரி. அப்ப அந்த ரிட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் இப்ப பேசுபொருளாகி கொண்டிருக்கின்றன. அப்ப அந்த வழக்கு அல்லது அந்த நீதிமன்ற அமர்வுகள் முடியத்தான் நீதி சம்பந்தமான விடயங்கள் பேசப்படும். ஆகவே மீண்டும் மக்களுக்கு கேட்கப்படுகின்ற கேள்வி அல்லது மக்களால் தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்தால் என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் கேட்கிற கேள்வி ஒன்று இருக்கின்றது. எப்பொழுது உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயங்களில் சரியான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துவீர்கள்? ஊழல் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் ராஜபக்ச குழாமினர் மேலே இருக்கின்றது, எப்போது அவர்கள் தண்டனையை நோக்கி நகர்த்தப்படுவார்கள் என்கின்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது.